நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்மணி அன்போட காதலன் நான். ரஜினி சார் வந்து பேசுவார், டக்குன்னு அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு அந்த பக்கம் போயிடுவார். கமல் சாருக்கு ஜாலி ஹாபிஸ்னா என்ன? எனக்கு ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருக்கிறதும் சில சமயம் பிடிக்கும். ஒரு கஞ்சா சாமியார் மாதிரி உட்காந்துருப்பேன் நான் ஒரு அரை மணி நேரம். ஸ்மோக்கிங் நான் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. தவிர அந்த காலத்தில் மொத்த காட்சியெல்லாம் நடிக்க வேண்டியிருந்தது. அதனால காப்பியும் குடிச்சு சிகரெட்டும் குடிச்சிட்டு சாயங்கால வேலையில் முத்தம் கொடுக்க வேண்டி வந்தால் எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்க. மே மாதம் வந்து பின் லாடன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது வந்து என்னுடைய ஸ்கிரிப்டில் மார்ச் மாதம் பின் லாடன் செத்து போன கதை இருக்கிறது. ஆத்தி நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக ஓடுதேங்கிறது தான் கதையின் கருத்து. வேற எப்படியும் அதை சொல்ல முடியாது. ஒரு தாயின் அழுகை உடனே புரியும். பாலச்சந்திர அவர்கள் எங்கிட்ட சொன்னது, இதான் வந்துட்டான்டா இன்னொரு சிவாஜி கணேசன் சொல்லணும், அதுக்கு ரெடி ஆகிப்பா அப்படின்னாரு. என்ன வேணும் உங்களுக்கு? டேரக்டர் ஒன்று சொல்கிறாரு, அவர்கிட்ட கேட்டால் இல்லை எங்கிட்ட வாங்குறாரு. நான் என்ன வாலியா வாலிபாலா, என்ன ஆளாளுக்கு எத்துறீங்க என்ன அப்படின்ட்டார் அவர். என்னால் அவர் இது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இருந்து கொஞ்ச நஞ்ச கர்வத்தையும் தகர்க்கடித்தது இந்த அன்பு. அடுத்த வாட்டி தகராறு வந்தால் கைத்தட்டுறதோட இல்லை குரலும் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. வணக்கம், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அண்ட் வெல்கம் டு அஞ்சலி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நானும் எனது விஸ்வரூபமும். விஸ்வரூபம் இந்த வருஷத்தோட மிக மிக பிரம்மாண்டமான ஒரு படம்னு நிச்சயமா சொல்லலாம். இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த படத்தோட என்டையர் ஜேர்னி ரிலீஸ் வரைக்கும் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கு ஒரு வியப்பை கொடுத்த ஒரு படம். சில படங்களை வந்து கிளாஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சில படங்களை மாஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கிளாஸ் அண்ட் மாஸை வந்து ஒரு சேர கொடுக்குற ஒரு மனிதர், ஒரே மனிதர், நம்மளோட உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நீங்கள் விஸ்வரூபம் படத்தை தீபாவளி சிறப்பு படமாக நம்ம விஜய் டிவியில் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை என் கூட சேர்ந்து தொகுத்து வழங்குறதுக்கு ஒரு செலிப்ரிட்டியை இப்போ நான் இன்வைட் பண்ண போகிறேன். இவர் செலிப்ரிட்டின்னு சொல்கிறதா இல்லை வந்து கமல் சாரோட ஒரு தீவிர ரசிகர்னு சொல்கிறதான்னு தெரியல. ஹீஸ் அ நெக்ஸ்ட் ஜென் ஆக்டர் ஹிம்செல்ஃப். இருந்தாலும் இன்னைக்கு இவர் வந்ததுக்கு காரணம் வந்து ஒரே ஒரு ரீசன் தான், அது கமல் சார் தான். அதாவது நம்ம விஸ்வரூபம் படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால ஆல் த வே கொச்சினுக்கு ட்ராவல் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த படத்தை பார்த்த அளவுக்கு ஒரு தீவிர ரசிகர்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் வந்து கமல் சாருக்காக ஃபுல் கட் அவுட்ஸ்லாம் வச்சு அவரை செலிப்ரேட் பண்ண ஒரு ஹீரோ. ஸோ லெட்ஸ் வெல்கம் தி யங் அண்ட் விவேஷியஸ் ஸ்ரீகாந்த். எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுக்கும் ரம்யா, வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஒரு கமல் சாரோட தீவிர ரசிகன். இன்ஃபேக்ட் விஸ்வரூபம் கூட இப்போ சமயத்தில் ரிலீஸ் ஆகும்போது இங்கே ரிலீஸ் ஆன உடனே நான் கொச்சினுக்கு போய் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா எங்களுக்குலாம் ஒரு ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு புத்தகமாகவே இருந்திருக்காரு. அவரை பார்த்து தான் சினிமாவுக்கு வரணுன்ற ஆர்வமே வந்திருக்கு. அண்ட் அவரை சந்திக்கும் போதெல்லாம் அதை சொல்லிக்கிட்டு இருப்பேன். இன்ஃபேக்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது, இப்போ எங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது பேனர் கட்டுவாங்க, போஸ்டர் அடிப்பாங்க. அவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் எல்லா இடத்துலையும் பேனர் கட்டணும். நீங்கள் அவருக்காக செஞ்சீங்க. I'm always a fan and will be a fan of Kamal sir. ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு அவரை நேரடியாக நிறையா விஷயங்கள் அவரோட கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது, கேள்விகள் கேட்கறதுக்கான நிறைய விஷயங்கள் அவர் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. pretty excited about it. ஸோ ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு செலிபிரிட்டி ஃபேனாக இன்னைக்கு வந்து கமல் சாருக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். மை ப்ளஷர். மோர் தென் எனிதிங், நான் அவரோட ரசிகனாக இங்கே வந்திருக்கேன். அப்சல்யூட்லி. ஸோ இன்னும் நம்ம வந்து டிலே பண்ணாமல் அந்த ஜாமுவான அழைக்கலாமா? நிச்சயமா. அதை நீங்கள் ஒரு ஃபேனாக ஒரு செலிபிரிட்டியாகவும் சேர்த்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண தான் பொருத்தமாக இருக்கும். ஸோ இந்த விஸ்வரூப தீபாவளியில் நம்ம மீட் பண்ண போகிற அந்த உலக நாயகன், அவரை நீங்களே இன்வைட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். படைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிற
அனைவருக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளினாலே ஸ்பெஷல் தான், பட் இந்த வருஷம் வந்து உங்களோட வருகை, விஸ்வரூபமோட படம் எல்லாமே சேர்த்து எங்களுக்கு விஸ்வரூப தீபாவளியாக தான் இது இருக்க போகுது. We'd like to thank you from the bottom of our heart. Thank you so much for coming. It means a lot to us. Thank you everybody. It's a pleasure and an honor, sir. Thank you. Thanks, sir. விஸ்வரூபமோட ஆரம்பத்துல இருந்து வெளிவர்ற வரைக்கும் வந்து நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து ஒரு வியப்பு. இன்னும் கூட வந்து நிறைய ஞாபகங்கள் எங்களுக்கு இருக்கு. நீங்க சொல்லாத விஷயங்கள் நிறைய உங்க சைட்லயும் இருக்கும். அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அந்த எக்ஸைட்மெண்ட்டோட வந்து நாங்க படத்தை பார்க்கணும் அப்படின்னு தான் இந்த என்டையர் நிகழ்ச்சியே. பட் இதுக்கு முன்னாடி இன்னும் பல விஷயங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அன்பளிப்பு. எஸ், விஸ்வரூபம் பற்றி நம்ம பேசும்பொழுது ஒரு செலிப்ரேஷனோட தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் உங்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ செஞ்சு காமிக்க போகிறாங்க. ஸோ கேன் வி லிசன் டு இட்? உன்னை காணாமல் நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. உன்னை காணாமல் நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல, நிதம் சேர்க்கும் கனா கூட சுகமல்ல. நீ இல்லாமல் நான் இல்லையே. உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாது பெண் நெஞ்சு தடுமாறுதே, விதையில்லாமல் வேறில்லையே. உடல் அணிந்த ஆடை போல் என்னை அணிந்து கொள்வாயா? இனி நீ தூங்காத என் கண்ணில் துயல் உரித்த கண்ணந்தான். இனி நீ இது நேராமலே நான் எதிர்பாராமலே நான் இந்த முழு ஜென்மம் போல் இருந்தால் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல, நிதம் சேர்க்கும் கனா கூட சுகமல்ல. நீ இல்லாமல் நான் இல்லையே. உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல். Thank you so much. Thank you so much. ஸோ கமல் சார், உங்களோட பாடலுக்கு அவர் பாடி நாங்கள் கேட்டுட்டோம். பட் நீங்க பாடி லைவா கேட்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரசிகனாக ஒரு ரசிகையாக இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஆசை. உங்க எல்லாரையும் நான் சேர்த்துக்கலாமா? இல்ல முக்கியமா குணா படத்துல இருந்து எஸ், கண்மணி அன்போடு. அதில் ரொம்ப அது பாடுறது ரொம்ப சுலபம். அதில் அந்த ஒரு வயலின் ஒரு சின்ன அருவி ஓடி வரும், திடீர்னு எதிர்பாராமல் ஒரு காட்டருவி ஒன்று வரும். சார், அந்த கவிதையிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம், அதான் ஹைலைட்டே அந்த சாங். பேச்சோட கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம், லெட்டர் இல்லை கடிதமே இருக்கட்டும் அப்படின்னு பேசுகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அது பண்ணது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டே பாடிட்டியா அப்படின்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இப்போ சொன்னால் வேற குணம் வரும். அதுக்கப்புறம் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கே சௌக்கியம் அப்படின்னு. பொன்மணி அன்போடு கவிதை கவிதை எனக்கும் அது மனசில் ஒன்று நினைக்கும் போது மனசில் அருவியாக கொட்டுது. ஆனால் அதை வார்த்தையாக சொல்ல நினைக்கும் போது தான் ஒரு இதே மாதிரி திக்குவேன் நான். ஏன்னா குணாவுக்கும் கிட்டத்தட்ட என்ன அளவு அறிவு தான்.
அதில் எனக்கு பிடிச்ச இது வந்து இந்த பாட்டை பாடி காட்டுறதை விட நடிச்சு காட்டுற விஷயம். அது பேசாமல் அது வீடியோவே போட்டுடலாம். இல்லை பட் இவ்வளோ தூரம் நீங்கள் பாடினதுக்கே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட் வாஸ் இல்லை ஒரு கெட்டிக்காரத்தனம் என்ன தெரியுமா, இல்லை நான் பாடவே இல்லை, ஒரே ஒரு இது தான் பாடினேன். தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் கமல் சார் பற்றி வந்து நிறையா தெரிஞ்சிக்காத விஷயங்களை வந்து இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஃபேன்ஸாக ஆசைப்படுறோம். இதில் முதல் கேள்வியே வந்து சார் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி வித்தவுட் ஷூட்டிங்னா ஆக்சுவலாக என்ன பண்ணுவீங்க? என்னுடைய பலமே தூக்கம்தான். இளையராஜா ஒரு வாட்டி எனக்கு மெடிடேஷன்னா எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அதை நான் ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. வேறு ஆள்கிட்டையும் கற்றுக்குங்கன்னு சொன்னார், எனக்கு வரவே இல்லை அது. அப்புறம் கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க டென்ஷனாக இருக்கும்போதுன்னு கேட்டார். தூங்கிடுவேன் நான். நிஜமாவே என்னை பற்றின ஒரு இது என்னென்னா, ஒரு அந்த காலத்தில் ராஜாவாவோ இல்லை இந்த காலத்தில் ஒரு தப்பு பண்ண கிரிமினலாவோ ரெண்டும் ஒன்று தான் என்ன கேட்டால் இருந்தேன்னா. அப்போ வந்துட்டாங்க எதிரி, கோட்டை கதவை அடிச்சிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு மணி நேரத்தில் உள்ளே பூந்துருவாங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி ஆள் ஒரு 10 நிமிஷம் தூங்கிடுவோம். இன்ஃபேக்ட் இதுதான் வந்து விஸ்வரூபம் சமயத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க, இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஆமாம், வேற எனக்கு அதையே சொல்லிட்டு இருக்கேன், நம்ம நிஜத்தை வேற எப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது ஒன்று நீங்கள் கேட்ட பிறகு தான் இதெல்லாம் எப்படி நீங்கள் டேப்லெட் பண்ணி இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லும்பொழுது, நான் பள்ளிக்கூடத்துலேருந்து ட்ராப் அவுட் ஆனது காரணமே இந்த நேரத்தில் இது பண்ணி ஆகணுங்கிற நிர்பந்தத்தை தாங்க முடியாமல் தான். நான் எதையுமே டேப்லெட் பண்ணிக்கிறது இல்லைங்க. வேலைன்னு ஒன்று இருக்கும்போது, நான் குழந்தையாக இருக்கும்போது ஒரு சீட்டு கட்டெல்லாம் வச்சு கட்டடம் கட்டுவேன். அது வேறு எதுக்குமே பொறுமை இல்லாத எனக்கு அந்த சீட்டு கட்டெல்லாம் இப்படி ஏயா அடிக்கிட்டு அதை ஒரு 5 மாடி 6 மாடின்னு கட்டுறதுல ரொம்ப சந்தோஷம். அங்கே உட்கார்ற குழந்தை ஏன்டா படிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்பாங்க எங்கள் அம்மா. நான் அப்படி தான் சினிமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 5 மாடி கட்டுறவரெல்லாம் பொறுமையாக இருப்பேன் நான். அது எப்படி டைம் ஒதுக்கினேன், எதுக்காக செஞ்சேங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இத்தனை வேலையை செய்யணுங்கிற ஆர்வத்தில் செய்கிறேனே தவிர, இத்தனை வேலை இருக்கிறது என்ற ஒரு சோர்விலோ அல்லது சுமையிலோ நான் செய்கிறது கிடையாது. அதான் அவர் ரஜினி சார் மேடையில் பேசும்போது என்னை பற்றி சொன்னார், அவர் இஷ்டப்பட்டு செய்கிறாரு, நான் கஷ்டப்பட்டு செய்கிறேன்னு சொன்னார். அந்த வித்தியாசம் தான். அவர் தன்னை குறைத்தோ என்னை கூட்டியோ சொல்லவில்லை, நிஜத்தை தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணேன்னா பண்ண முடியாது. ஸோ இதில் என்ன ரகசியம்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷமாக நமக்கு பிடிச்சதை செய்யும்போது எல்லாத்துக்குமே நேரம் கிடைக்குதுங்க. நமக்கு பிடிக்காததை செய்யும்போது ஒவ்வொரு நிமிஷமும் பெரிய சுமையாக நம்ம தோளில் அமைக்கிட்டு இருக்கோம். நான் முடிஞ்சவரெல்லாம் எனக்கு பிடிச்சதை செய்ய வேண்டிய ஒரு முயற்சியில் தான் நான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்மணி, அன்போட காதலன் நான். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொதுவாக நாங்கள்லாம் எங்கள் நண்பர்கள்லாம் பார்க்கும்போது சக நடிகர்கள் எங்கள் வயதில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நாங்கள் ஜாலியாக எப்படி இருக்கடா வாடா மச்சான் அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருப்போம் இந்த கலோக்கியல் டேர்ம்ஸில். நீங்கள் ரஜினி சார்லாம் சேர்ந்து ஒரே காலகட்டத்தில் வந்திருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி எப்படின்னா பகிர்ந்துப்பீங்களா சார்? நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நிறைய பேசிக்கிட்டு இருப்பேன். ரஜினி சார் பேசுவார், சில இதெல்லாம் கலந்துக்கவே மாட்டார். அவர் டக்குன்னு அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு அந்த பக்கம் போயிடுவார். நான் பேசிகிட்டே இருப்பேன். சில நேரங்களில் ரொம்ப பேசி வாயை கொடுத்து மாட்டிக்கூடாதுங்கிறதுல அப்போவே அவருக்கு இங்கே தான் தெரியும். அவர் சின்ன பையனாக இருக்கும்போது நான் பூந்து அடித்து அதை பந்து எடுக்க போன நாய் மாதிரி போயிடுவேன் கான்வர்சேஷன் முன்னாடியே, எங்கே போகிறோன்னு தெரியாமல். ஸோ நாங்கள் நிறையா பேசுவோம். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு பேச்சு ஜாஸ்தி என்னுடைய. நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணிப்பீங்க சார் ஒருத்தரையும்? நான் எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே என்னுடைய டச்சப் பாயிலேருந்து எல்லாரையும் முடிஞ்சவரில் நீங்கள் தான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள்? நண்பர்கள் கூட 1-2 பேர் சந்தான பாரதி அந்த மாதிரி
ஒன்று 2 பேர் பள்ளிக்கூடத்துலேருந்து பழகிட்டதுனால. உங்களுக்கு ஜாலியாக நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் என்ன? இப்போ வந்து நாங்கள்லாம் சாதாரணமாக ஹாபீஸ், நான் டிரைவிங், ஒரு லாங் டிரைவ் போவோம், இல்லை வந்து பீச்சில் உட்காருவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம். கமல் சாருக்கு ஜாலி ஹாபீஸ்னால் என்ன? அதே ஜாலி எனக்கும் இருக்குங்க. ஆனால் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அது. எனக்கு ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருக்கிறதும் சில சமயம் பிடிக்கும். அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுவும் காலை நேரங்களில் வந்து ஒரு 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 கஞ்சா சாமியார் மாதிரி உட்காந்துருப்பேன் நான் ஒரு 1/2 மணி நேரம். என்ன ஏதோ கவலை போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒன்று இருக்கா, அப்படியே டீ ஆறிட்டு இருக்கோம், காஃபி ஆறிட்டு இருக்கோம், நியூஸ் பேப்பர் அப்படியே கையில் இருக்கும். என்ன ஏதோ கவிதை தான் யோசிச்சுட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க. கவிதை ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு, இல்லை அடுத்த கதைக்கு யோசனை பண்ணிடுறேன். ஒன்றுமே இருக்காது, பேசாமல் மந்தமாக உட்காந்துருப்பேன் நான். அது ஒரு மாதிரி கண்ணு திறந்த ஒரு தூக்கம், நல்லா இருக்கும் எனக்கு. அது பிடிக்கும். அது பட் அது அடிக்கடி பண்ணோன்னா வேற மாதிரி பேசிடுவாங்க, அதனால பண்ணுறது. ஓகே. அண்ட் இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட அப்சர்வ் பண்ணுறது வந்து உங்களோட ஸ்கின் அப்படியே தகன்னு க்ளோயிங். யா, நிச்சயமா அங்கே இருக்கிற பெண்கள், எல்லா பெண்களுமே வந்து பொறாமப்படுற விஷயம் வந்து உங்களோட க்ளோயிங் ஸ்கின். என்ன சார், வாட் இஸ் யுவர் டயட் ஆர் வாட் யூ ஃபாலோ ஃபார்? ஒன்று சொல்லட்டுமாங்க, சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு என்னை விட நல்லா ஸ்கின் இருந்து இப்போ அவங்களே என்னை பார்த்து என் ஸ்கின் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து டிஎன்ஏ அப்பா அம்மா கொடுத்தது. ஸ்மோக்கிங் நான் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டால் தூக்கி வாரி போனேன். அம்மா வந்து ரொம்ப பாசம் உள்ளவங்க. ஆனால் இந்த பாசம் உள்ளவங்களுக்கு வந்து நிறைய சண்டை வரும். தவிர நான் லேட்டாக பிறந்த பையன் வேறு. ஸோ அவங்களுக்கு பயம் என்ன, சகோதரர்கள்லாம் கொஞ்சம் சிகரெட் பிடிப்பாங்க, அந்த மாமாக்கள்லாம் பிடிப்பாங்க. என்னையாவது அதுலேருந்து காப்பாற்றிடணுன்ட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. சத்தியமாக குடிக்க மாட்டேன் அப்படின்னு, நல்ல பிள்ளை நீ அப்படின்னு கட்டி அணைச்சி எல்லாம் சொன்னாங்க. இதை எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து ஏதோ புடலில் தட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சத்தியம் வாங்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த சத்தியத்தை இது பண்ணனா தலை சுக்குநூறாக வெடிச்சிடும், ஞாபகம் வச்சு அப்படின்னாங்க. அப்போ என் பக்தி ஜாஸ்தி எனக்கு. சரி, ஐயோ அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு போகிற அன்றைக்கி இந்த 5-6 நாள் தொடர்ச்சியாக உபாதை, தாயின் திட்டல் வசவு தாங்க முடியாமல் ஒரு நாளைக்கு தலை வெடிச்சா தான் என்னன்ட்டு வாங்கி பிடிச்சிட்டேன். அப்படி பிடிச்சா தான் இந்த கிழவி தலை வெடித்தாலும் பரவாயில்ல, இப்படி போட்டு அடிக்கிறா என்ன அப்படின்னு பார்ப்போமே அப்படின்னு பிடிக்க ஆரம்பிச்சது தான். அது 11 வயசில். ஸோ அது 11 வயசில் ஆரம்பிச்சுட்டு பிடிக்க தெரியாமல் உள்ள புகையை இழுக்கணும்னு கூட தெரியாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பல பேர் சிகரெட் பிடிக்கிறது வந்து அது பெரிய கெட்ட பழக்கம், அது பிடிச்சா விட முடியாதுங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு உண்மைன்னா கூட, அதை ஏன் ஆரம்பித்தாங்கன்னா, ஆரம்பிக்கும் போது உங்களில் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், தாங்கவே தாங்காது அது. அது ஃபஸ்ட்டு அந்த புகையை எடுத்து பழகிறது வந்து சைக்கிள் விடுறதை விட கஷ்டங்க, உண்மை. ஆனால் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு ஒரே காரணம் வந்து பியர் ப்ரெஷர் தான். இன்றைக்கி பெண்கள் கூட பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா, நான் ஆணுக்கு நிகர், நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சவில்லைன்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தானோன்னு எனக்கு தோணுது. அப்புறமா கேட்டால் இல்லை ஐ நீட் இட் அப்படின்வாங்க. ஸோ அந்த நீடு வேணான்றதுக்கு எனக்கு பேர் உதவியாக இருந்தது காரணம், நான் பால்ய நடிகனாக நடித்திருந்ததுனாலேன்னு நினைக்கிறேன். குழந்தை நட்சத்திரமாக இருந்ததுனால லைட் பாயிலிருந்து எல்லாருமே இதை வேற ஆரம்பிச்சிட்டியா அப்படிம்பாங்க, அது சிகரெட்டோட நம்மளை பார்த்தா. ஸோ யாருக்கு எதிர்க்குமே நிம்மதியாக சிகரெட் பிடிக்க முடியாத ஒரு நிலவரம் எனக்கு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு வேணாம விட்டுறலாம, வாயும் பெருசாக நறுமணம்னு சொல்ல முடியாது அப்படின்னு. தவிர அந்த காலத்தில் மொத்த காட்சிகள்லாம் நடிக்க வேண்டியிருந்தது. அதனால காப்பியும் குடிச்சு சிகரெட்டும் குடிச்சிட்டு சாயங்கால வேலையில் முத்தம் கொடுக்க வேண்டி வந்தால் எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ காதலிகள் உள்ளவர்கள் அவங்க மேலே நீங்கள் வருத்தப்பட்டு, ஐ மீன் தாபப்பட்டாவது செய்யாமல் இருக்கலாங்கிறது தான். சார், நீங்கள் சமைப்பீங்களா? அது வந்து ரொம்ப ஆசைங்க. நான் நல்லா தயிர் செய்வேங்க, முட்டை வேக வைப்பேன். இல்லை, என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன். அது ஆனால் அது ஒரு பெரிய ஒரு விருந்து சமைச்சிட்ட மாதிரி சந்தோஷத்தோடு செய்வேன். எனக்கு அது தவிர வேறு அது எங்கள் அம்மாவை நல்லா சமைப்பாங்க, எங்கள் அப்பாவே நல்லா சமைப்பார்.
அது அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அந்த அதர் எண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஓகே விரும்பி சாப்பிட்றது. ஃபூடி ஓகே அதனால அந்த சைடு போயிட்டேன். இதையே நம்ம நிரந்தரமா வச்சுக்கலாம், அதெல்லாம் வேற தெரிஞ்சவங்க பண்ணட்டும்னு விட்டுட்டேன் நான். ஓகே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுன்னா என்ன? இந்த காஞ்ச மாடு கம்பில் விழுந்த கதையாக தான் இருக்கு. நான் என்ன சாப்பிட்றத பார்த்தா சிவாஜி சார் கேட்டிருக்காரு, ஏன்னா உனக்கு நவதுவாரம் போக வேறு துவாரங்கள் இருக்கிறதா, என்னடா இப்படி சாப்பிட்ற நீ அப்படின்னு கேட்டார். ஏன் எப்படி என்ன இவ்வளோ எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி சாப்பிட்ற நீ? நான் அவங்க வீட்டு பிள்ளை தானங்க யாருன்னு நான், இல்லைடா நல்லா சாப்பிட்றேன் நீ, அப்படியே வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் பெற்றவன் நான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வரூபத்திற்கு முன், விஸ்வரூபத்திற்கு பின் கமல் சாருக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்னா என்ன? மாற்றம்னு ஒன்றும் பெருசாக இல்லை, எனக்கு புரிதல் கொஞ்சம் அதிகமாச்சு, அவ்வளோதான். மற்றபடி இதை ஆரம்பிக்கும் போது இது ஒரு 7 வருடத்திற்கு முன்னாடியே தயார் செய்து வைத்திருந்த கதை. பல பேர் எப்படி இருக்கும், இது ஏற்கனவே அந்த மாதிரி இருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட சுவாரஸ்யம் இழந்து இது என்ன நல்ல கதை இல்லை போல் இருக்குன்னே ஒதுக்கி வச்சுட்டேன் நான். பிற்பாடு எனக்கு யோசித்து பார்த்தபோது இதே மாதிரி தான் அபூர்வ சகோதரர்களுக்கும் ஆச்சு. எனக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் பல நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். எனக்கு இந்த கதை எழுதும்போது புரிதல்னு அதை தான் சொன்னேன், மாற்றம் இல்லை. அது நம்ம சும்மா ஒரு அல்கைதான்னு சொல்லிடுறோம், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு பின்னாடி ஒரு கதை இருப்பதும் எனக்கு புரிந்தது. நான் முதல்ல எழுத முற்படும் போது அது அவங்கெல்லாம் கெட்டவங்க, இவங்களாம் நல்லவங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு கதையை எழுதாமல், என்னை கேட்டால் எல்லாருமே கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் கெட்டவங்க. இதில் விக்டிமைஸ் ஆகிறது வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க தான். அதுதான் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த படத்தில் கொஞ்சம் மசாலா சுவாரஸ்யத்தன்மையிலிருந்து நீங்கி கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்த போர்ஷன் மற்றவங்களாம் ஃபீல் பண்ணதே அந்த இடங்கள் தான். அதுதான் என்னை பொறுத்தவரையிலும் படத்தின் மையம். தேவரமான்னு ஒரு படம் எடுத்தோம், ஆத்தி நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக ஓடுதேங்கிறது தான் கதையின் கருத்து. வேற எப்படியும் அதை சொல்ல முடியாது. ஒரு பையன் வந்து அதை அப்பா கிட்ட பற்றி சொல்ல முடியாது. ஒரு தாயின் அழுகை உடனே புரியும். இது படத்தை பார்த்தவங்க எதை ஜாஸ்தி ரசித்தாங்கன்னு எனக்கு தெரியல, மொத்தமாக ரசித்தாங்க, அது எனக்கு பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். இது ஆரம்ப கதை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த கதையை ரெடி பண்ணி ஐ திங்க் மார்ச்சில் முழுவதுமாக ஷூட்டிங் ஸ்கிரிப்டுக்கு தயார் பண்ணி எழுதிட்டேன். அப்போ அதை வந்து பர்மிஷனுக்கு அமெரிக்காவுக்கு போனோம். வெவ்வேறு நாடுகளுக்கு, தஜிகிஸ்தான், அங்கே இங்கே ஆப்கானிஸ்தான் தவிர எங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தார். ஷூட்டிங் என்பது கேமரா வச்சு பண்ணுறது கொஞ்சம் டவுட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த ஷூட்டிங்க்கு நாங்கள் தயாராக இல்லை, அதனால் அது அங்கே வேணான்ட்டு அந்த மாதிரி சூழல்களில் எங்கெங்கே இருக்குன்ட்டு பார்க்கும்போது கடைசியாக ஒரு ஆர்ட் டைரக்டர், எங்கள் முக்கியமாக வியட்நாமிஸ் ஆர்ட் டைரக்டர், அவர் வந்து தார்ன்னு சொல்லுவோம், ஏற்கனவே மர்மயோகியும் போது கூட ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் தான் அந்த ஆப்கானிஸ்தானுடைய வடிவகத்தை அமைச்சு கொடுத்தாரு. அவருக்கு பேருதவியாக இளையராஜா அவர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் பண்ணும்போது அமெரிக்காவையும் இங்கே எடுக்க வேணாமேன்ட்டு அமெரிக்காவுக்கு பர்மிஷன் போட்டிருந்தோம். ஒன்றுமே கணத்தில் போட்ட கல் மாதிரி பதில் வரல, அப்படியே தள்ளி போயிடுச்சு. அப்புறம் மே மாதம் வந்து பின்லாடன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது வந்தது. என்னுடைய ஸ்கிரிப்டில் மார்ச் மாதம் பின்லாடன் செத்து போன கதை இருக்கிறது. அதனால தான் பர்மிஷனே வரலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன காரணமோ தெரியாது, எனக்கே வியப்பாக இருந்தது. என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வியந்துட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? ஐயா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இந்த கதை இப்படி முடிவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. இந்த பாலிடிக்ஸ் ஆஃப் டெரரிசம் என்னங்கிறது இந்த படத்தை எழுதி முடித்து ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்தேன். அதோடைய விஸ்வரூபத்தை ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்தேன். விஸ்வரூபம் 1 நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அதில் பல நிகழ்வுகளை வந்து நம்மளால் மறக்க முடியாது. அதை பற்றின ஒரு சின்ன ஏவியை இப்போ வித் யோர் பெர்மிஷன் பார்க்கலாம். தான் ஒரு கலைஞன் என்று குறிப்பிட்டுள்ள அவர் தமது உணர்வும் எண்ணமும் நேர்மையானது என்று வாழும் சொற்களும் நிரூபணம் செய்திருப்பதாக கூறியுள்ளார். I don't think he's a man who would. There's no
no reason to stop the movie. And there's nothing hurting the sentiments of Muslim people and everything. படம் பாதியுடன் நிறுத்தப்பட்டது. So yeah, it's just unfortunate. It's completely wrong. ஆனால் விதை நான் போட்டது. Saw him saying all this, my heart bled. I mean, நாங்கள் எல்லாருமே எப்போ அவர் பின்னாடி இருப்போம். யார் என்று புரிகிறதா? இவன் தீ என்று தெரிகிறதா? தடைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா? Surmounting many barricades and bans, Vishwarupam is now ready to be released on the 7th of February 2013. அடுத்து இன்று மாநிலம் முழுவதும் விஸ்வரூபம் படம் திரையிடப்பட்டு இருக்கிறது. One state out of the 15 states, तमिलनाडु एक स्टेट है और एक ही स्टेट में मुझे प्यार के साथ ये प्रॉफिट. இவ்வளோ அன்பு எனக்கு கிடைக்கிறதுனால தான் நான் இவ்வளோ வசதியாக இருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு அன்பு இருக்கிறது என்பதை உணரும் ஒரு வாய்ப்பாக நான் இதை நினைக்கிறேன். And that is why he is the உலகநாயகன். சார், ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு பிறகு இல்லை பெரிய தோல்விக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு ஜீரோலேருந்து கூட இமயமலை மாதிரி எழுந்து வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க. எப்படி சார் உங்களால் சாத்தியமாக இருக்குது? எங்கேருந்து வருது அந்த தைரியம்? என்னுடைய தைரியம்னு அதை எப்படி நீங்கள் நம்புறீங்கன்னு தான் எனக்கு புரியல. தைரியம்ங்கிறது எப்போ வரும்? நமக்கு பின்னாடி ஆள் இருக்காங்க, வாங்க வெற்றிவேல் வீரவேல்னு கத்திட்டு ஒருத்தன் ஒரு 5000 பேரை நோக்கி ஓடுறதற்கு எப்படி தைரியம் வரும்னா, பின்னாடி ஒரு படம் இருக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் ஓடுவான். தனியாக ஓடுறவன் மடையன். எனக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் இது போட்டு முடித்தது இப்போவும் ஒரு கைத்தட்டல் கிடைத்தது வந்து அதான் நம்பிக்கை. ஸோ அடுத்த வாட்டி தகராறு வந்தால் கைத்தட்டுறதோட இல்லை குரலும் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. எனக்கு திறமை இருக்கிறதுங்கிறது வந்து அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். பாலச்சந்தர் சார் சொல்லி தான் நான் நடிகன்கிறதே எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் வெறும் டெக்னீஷியன், இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாதுன்னு தான் நம்பி அவர்கிட்டயே கூட சொன்னேன். 18 வயது கமலஹாசனிடம் கே பாலச்சந்தர் அவர்கள் பேசும் பேச்சை அன்னைக்கு நான் வெளியில் சொல்லியிருந்தேன்னா ரொம்ப திமிரு பிடிச்ச பையன் உதச்சி செருப்பால் அடிச்சு வெளியே துரத்தணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாலச்சந்தர் அவர்கள் என்கிட்ட சொன்னது, நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு விவேகானந்தா காலேஜ் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸு, அங்கே நின்று கேட்குறேன், இந்த பாத்திரம் ஏதாவது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு. என்ன எப்படி பண்ணணும்னா செட்டுக்கு வர நான் சொல்லித்தரேன். இல்லை சார் நான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணுமா? அதான் நான் எழுதி வச்சுருக்கேன்னா அங்கே வந்து என்ன கேரக்டர்னு சொல்கிறேன், நீ பண்ணுவேன், உன்னால் முடியும், அதை பண்ணு. இல்லை சார் வேறு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எனக்கு சொல்ல தரல சார். சொல்லட்டுமா? அதுக்கு ரெடி ஆகி வரையா நீ? சார் இதான் வந்துட்டான்டா இன்னொரு சிவாஜி கணேசன் சொல்லணும், அதுக்கு ரெடி ஆகி வா அப்படின்னாரு. வந்துட்டேங்க சார். அந்த விஸ்வரூபம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது அந்த படத்துக்கு கிடைச்ச சப்போர்ட். இப்போ இதை நான் ஏன் இப்படி டைவர்ட் பண்ணி கொண்டு வரேன்னா, மற்றவர்களுக்கு என்பால் இவ்வளோ அன்பு இருக்குமா? என்னதுக்கு இது? சினிமா நடிப்பு அவ்வளோதானே. இந்த ஃபேன் கிளப்னா என்ன, ஃபேன்னா என்ன, கலைஞன்னா என்ன, ரசிப்புத்தன்மைனா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு புது பரிமாணத்தை, புது விஸ்வரூபத்தை எடுத்து காட்டிட்டாங்க அவங்க. இதில் எனக்கு ஒரு பெரிய இது என்னென்னா பாடம். எனக்கு என்னால் அவர்கள் இது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இருந்த கொஞ்ச நஞ்ச கர்வத்தையும் தகர்க்கடித்தது இந்த அன்பு. தூக்கி அடிச்சிருச்சு. இன்னொன்று எனக்கு இருக்கும் கடமை, எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் இருக்குங்கிற உணர்வுள்ள நடிகன் தான் நான். மக்கள் பால் பெருவியப்பு எனக்கு. இது சொல்லி அழுகிற அளவுக்கு இனிமே எனக்கு என்ன எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எனக்கு வீடு இருக்கியாங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு. விஸ்வரூபம் படம் ரிலீஸ் ஆகும்போது கொச்சினில் போய் முதல் நாள் பார்த்தேன். முக்கியமாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒன்று இருக்குது. உங்கள் கை கட்டின பிறகு இந்த கட்டை அவுக்கும் போது திடீர்னு ஒரு மாற்றம். ஒட்டுமொத்த தியேட்டர் ஏஞ்சி நின்று விசிலும் கை தட்டலும் இன்னும் எனக்கு மறக்க முடியாது. இது எல்லா இடத்துலையுமே எல்லா தியேட்டர்ஸ் எப்போ பார்த்தாலும் எவ்வளோ தடவை அந்த படத்தை பார்த்தாலும் அந்த ஒரு சீன் வந்து அப்படியே மெய்சில் இருக்க வைக்கும், உட்கார வைக்கும். திருப்பி அவங்க வந்து அப்ரைட் என்ன நடக்குது பார்க்கணும் அப்படின்ற ஒரு சீன் அது. இப்போ அதான் சொன்னேனே, இந்த சம்பளத்தை விட அதிக சந்தோஷம் கொடுக்கும் விஷயம் எதுன்னு சொல்கிறது என்னென்னா, இந்த சீனை எழுதும்போது இந்த சண்டை காட்சியை யாரும் எழுத மாட்டாங்க வழக்கமாக.
எந்த பக்கத்தில் எந்திரிக்கிறாரு, யார்கிட்ட எந்த கத்தி இருக்குது, யார் கை துண்டிக்கப்படுகிறது, துப்பாக்கியுடன் கை போய் தனியாக விழுகிறது, அதை எப்படி எடுக்கணும், அதெல்லாம். இது என்ன 7 நாள் இதையே எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? 7 நாள் ஆச்சு அந்த சீக்வன்ஸ். அதாவது என்னன்னா, நாங்கள் கணக்கு வச்சுக்கிட்டு இருந்தது இந்த டோட்டல் அந்த தண்ணி ட்ராப் தான் அவர் கொல்வதற்கான டைமிங். முதல்ல இருந்து அதை காட்டிக்கிட்டே இருப்போம், டிக் டிக்னு. ஸோ ஒரு 18 செகண்ட்ஸில் 9 பேரை கொல்றான், 2 செகண்ட் ஒரு ஆளுக்கு. அந்த காட்சி தான், அதான் படத்துடைய மெயின். அது நான் எந்த அளவுக்கு அது முக்கியம்னு நினச்சேனோ அதே அளவுக்கு அவங்களும் அதை முக்கியம்னு நினச்சது வந்து ஒரு பெரிய வரம். இப்போ நீங்களே ஒரு கவிஞர் ஆகிட்டீங்க, பாடல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. இது என்ன எப்படி வந்துச்சு உங்களுக்கு? நான் சுற்றி இருந்த இந்த பிள்ளை அதான் ஒரு இடத்துல கேட்டாங்க, நீங்கள் பரவாயில்லையா கெட்டிக்காரராக இருக்கீங்களான்னு. நான் வளர்ந்த சூழலில் நான் இதுவாக கூட இல்லைன்னா நான் மடையன்னு அர்த்தங்க. நான் வாலி சார்கிட்டையும் கண்ணதாசன் அவர்கள்கிட்டையும் வைரமுத்துக்கிட்டையும் உட்காந்துருக்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே தெரியாமல் கிடுகிடுன்னு எழுதவே மாட்டார் கவிஞர்லாம். கண்ணதாசன்லாம், வாலி சார்லாம் என்னென்னா ரொம்ப கேஷுவலாக இருப்பார். அதையும் செய்யலாமே இதையும் செய்யலாமே, லைஃப் ஈஸியாக, கோவம் ஜாஸ்தி அவருக்கு. ஆனால் அந்த கோபம் எதுவுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த ரௌத்ரம் எல்லாருமே பழகுவது நல்லதுன்னே தோணும் எனக்கு. அதெல்லாம் மூடு தான். பட் அது அந்த மாதிரி அவ்வளோ வெள்ள முடியோட ஒரு குழந்தைய நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் ஒன்றை நினச்சா பாட்டு படிச்சேங்கும்போது ஒன்று எழுதி கொடுத்தாரு, நல்லா எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டேன். கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னார் அவர்? இது நல்லா இல்லைங்கிறார் அவர். நான் அவரை பார்க்கணும்னு சொல்லுங்கன்னு வீட்டுக்கு வந்துட்டார். என்ன வேணும் நமக்கு? டேரக்டர் ஒன்று சொல்கிறாரு, அவர்கிட்ட கேட்டால் இல்லை எங்கிட்ட வாங்குறாரு. நான் என்ன வாலியா வாலிபாலா, என்ன ஆளாளுக்கு எத்துறீங்க என்ன அப்படின்ட்டார் அவர். இல்லைங்க ஐயா நீங்கள் எழுதலாமே. என்ன எழுதலாம்? என்ன வரும்? வேறு யாராவது கவிஞர் சொன்னது சொல்லுன்னா டக்குன்னு கண்ணதாசன் சார் எழுதின ஒரு வரியை சொல்லி இப்படி எழுதினார் சார், நீங்கள் எழுத முடியாதுன்னு. வேறு கவிஞராக இருந்தால் அப்போ நீங்கள் அவரே சொர்க்கத்தில் போய் அவர்கிட்ட எழுதி வாங்கிக்கிங்கன்னு போயிடுவாங்க. இவர் அப்படியா அப்படின்னதும் ஒருவேளை நான் சாதுரியத்தில் சொன்னேன்னா வாயில் வந்துருச்சு. அதாவது வாட்டர் எவ்ரிவேர் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க்னு ஒரு லைன் உண்டு. அந்த லைனை சொல்லி காட்டுறாரு பாலச்சந்தர் அவர்களுடைய உதவி இயக்குனர் கவிஞர் ஐயா கிட்ட. எப்படி என்ன வாட்டர் நல்லா இருக்கே அப்படின்னாரு. அதாவது கவிஞர் படிக்காத வரி அது திருப்பி ஒரு புது புத்தகம் ஒன்று எழுதுறாரு அவர். வாட்டர் எவ்ரிவேர் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க்ங்கிறது உடனே அவருக்கு கடல் தோணுது. கடற்கரை தாகம் அதுதான் வந்தன் காதல்னா அது ரீச்சே ஆகாது உனக்குன்னு ஒருதலை காதலை பற்றி சொல்கிறார் அவர். அது இருமணம் கொண்ட திருமணம் வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்னு ஜூனியர்னு ஒரு பாட்டு பாடுவானே, அதில் வர்ற ஒரு வரி. அந்த வரியை அவர்கிட்ட சொல்கிறேன், அந்த மாதிரி வேணுமா அதை சொல்லுன்ட்டு அங்கேயே உட்காந்து எழுதிட்டார் கோபத்தில். அதுதான் கொட்டுமழை காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்க நேரம் மாவு விற்க போனேன், ஒன்ன நினைச்சே பாட்டு படித்தேன் தங்கவே ஞான தங்கவேன்னு எழுதினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், உங்களோட இந்த பயணத்தில் எத்தனையோ படங்கள் இருந்திருக்கு, எக்கச்சக்கமான படங்கள். இதில் கமல் சார் அப்படின்னாலே உங்களோட காட்சிகள் எல்லார் நினைவுக்கும் வந்துடும். அப்படியே தத்ரூபமாக ஒவ்வொரு காட்சியும் இன்னும் ஞாபகத்துக்கு வரும், நிறையா வசனங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி உங்களோட நிறையா காட்சிகள், பெஸ்ட் காட்சிகள், மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ். இப்போ கூட ஒரு யூடியூப்ல போய் பார்த்தோம்னா இல்லை எங்கேயாவது பார்த்தோம்னா வந்து எவ்வளோ தடவை பார்த்தாலும் அழுக்காத காட்சிகள்னு இருக்குது. பெஸ்ட் கம்பைலேஷன் ஆஃப் கமல் சார்ஸ் மூவிஸ். அதில் உள்ள சில ரொம்ப தலை சிறந்த காட்சிகளை வந்து இப்போ நாங்கள் உங்களோட சேர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சமயத்தில் ஏற்பட்ட உங்களோட அனுபவங்களை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் ஒரு ரிக்வெஸ்ட் சார். வில் ஸ்டார்ட். என்ன சம்பிரதாயம்? தெரியுமா அவருக்கு? இத பரதநாட்டியம் சொல்லுவாங்க.
பரதநாட்டியம்னா இப்படி ஏன்டா நிறுத்தினாங்க அப்படின்னு தோணுது. இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்க எல்லா ஸ்டைல்ஸ் ஆஃப் டான்ஸும். ஸோ இந்த காட்சி பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், எப்படி உருவாக்கின காட்சி இது? இது வந்து பிரசிடென்ட் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருந்தோம் கே விஸ்வநாத் அவர்களும் நானும். அவர் வந்து இப்போ எனக்கு ஆட தெரியுங்கிறத வச்சு எழுதுவாங்க, அந்த மாதிரி அதை வச்சு ஏதாவது யூஸ் பண்ணணுன்றதுக்காக கேட்டபோது இந்த சீனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதில் வெவ்வேறு பாணி ஆடி காட்டுறதுங்கிறது அப்போ தான் முடிவாச்சு. அது சொல்லும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. பட் ஆடியன்ஸுக்கு எவ்வளோ தூரம் ரசிப்பாங்கன்னு ஒரு சின்ன பதட்டமே இருந்தது. ஏன்னா இந்த நுணுக்கங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அதை பெருசாக ரசிச்சிட்டாங்க. இது எப்படி விஸ்வரூபம் படத்தில் அந்த ஃபைட் சீனை ரசிக்கிறாங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு எந்திரிச்சு நின்று கைத்தட்டலைனாலும் நிறைய கைத்தட்டல் வர்ற சீனாக இருக்கும். லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இல்லையா சார்? நிறையா டேக்ஸ் எடுத்துதா இல்லை எப்படி? இல்லை, அப்போல்லாம் வந்து பட்ஜெட்டு சீக்கிரம் முடிக்கணும். இதெல்லாம் வந்து ஹோல் சீன் அந்த அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் 2 நாளில் எடுக்கணும். ஸோ இது பூரா ஒரு நாள் எடுத்தது. ஒரு நாளில்? ஓ வாவ். ஆக்சுவலி இந்த சீனை வந்து தழுவலாக எடுத்து எத்தனையோ படங்களில் நிறையா காட்சிகள் இதே மாதிரி வந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்த ஒரு சீன் இதுன்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததாக உங்களோட இன்னொரு படம், இன்னொரு ஒரு அற்புதமான காட்சி பார்க்கலாம். ஜெயா, We feel like giving a standing ovation to you இந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது. Can't stop it. என்ன ஒரு பாடி லாங்குவேஜ், என்ன மாடுலேஷன். அதுவும் அப்போ உங்களுக்கு 32 வயசு இல்லையா இந்த படம் நீங்கள் நடிக்கும்பொழுது? இந்த மாதிரி ஒரு மெச்சூர்ட் ரோல், இந்த காட்சியெல்லாம் வந்து இட் brings tears to us when we watch. எப்படி சார் தயார்படுத்திக்கிறீங்க? இல்லை, இதில் என்னன்னா இந்த காட்சி சொல்லும்போதே பாலகுமார் நண்பர் இருந்தார், அவர் மணிரத்னம், இவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். அண்ட் மணி வாஸ் வெரி கிளியர், எப்படி வரணும், எங்கேருந்து எவ்வளோ தூரம் இதை இழுக்கலான்னு, ரப்பராக இழுத்துடக்கூடாது. பட் அன்னைக்கு அந்த இதில் நடந்து வரும்போது பல சிக்கல்கள், அதாவது அங்கே நடக்க வேண்டியது என்னன்னு அவர் பார்த்துக்குவார் மணிங்கிற நம்பிக்கை எனக்கும், இங்கே நடக்க வேண்டியது என்னன்னு நான் பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை மணி அவர்களுக்கும் இருந்தது. ஸோ நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டெல்லாம் அதில் என்ன எனக்கு தேவையாக இருந்ததுன்னா, மேலே இருந்து வர்ற மனசுக்குள்ளே நம்ம 1000 சில சமயம் சினிமாவில் தெரியும், இந்த பிள்ளையுடைய பணத்தை பார்க்கும்போது நடக்கிற நடதான் இனிமேல் இந்த ஆள் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டேன். இதில் அப்படியே ஒரு 10 வருஷம் கூடி போச்சு அவருக்கு வயசு, அப்படிங்கிற ஃபீலிங் வரணும், ஆயிடணும் உடம்பு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வந்தேன். அது ஓவராகவும் பண்ணக்கூடாது. நம்ம தாப்பனார் சத்து போய் தாயார் சத்து போய் உட்காந்துருக்கும் போது சும்மா தான் உட்காந்துருப்போம். நம்ம உண்மையை கூட ஒத்துக்கிட்டு சரி போயிட்டார் என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது பழைய நினைவுகள்லாம் கிளறி ஒரு ஒப்பாரி வைப்பாங்க, திருப்பி குமரிட்டு அழுக வரும். அந்த அழுகை எனக்கு தேவைப்பட்டது. அதுக்கு அந்த ஒப்பாரி கொடுத்து உதவிய துணை நடிகர்களுக்கும் அந்த அவார்டு போகணும். ஏன்னா அது இல்லாமல் பண்ண முடியாது. தனியாக காட்சியில் ஓரங்க நாடகம் இங்கேயே நான் கண்ணீர் விட்டு அழுகிறது அது வேறு விஷயம். இந்த காட்சியை கெடுப்பதற்கான எல்லா வாய்ப்பும் அவங்கக்கிட்ட இருந்தது. அது மாதிரியே நடந்தது உண்டு. அதை ரொம்ப அழகாக எல்லாருமே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. கேமராமேன் கட்டுனால காலியாச்சே, இன்னும் ஒன்று எடுத்துக்கலாம் சார், இந்த நீங்கள் அழும்போது லைட்டு கட்டர் வந்துருச்சு சார்னா நான் என்ன பண்ண முடியும்? அதே எமோஷன் ரீடைன் பண்ணணும். அதெல்லாம் பண்ணல. இது ஒரே டேக். அது அதுக்கு காரணம் அது ஒரே டேக்கில் எடுத்தது பெருமை இல்லை,
அதுக்கப்புறம் 2வது டேக்கு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அறிவு மேலோங்கிடும், உணர்வு கீழே வந்துடும். இது அந்த உணர்வோடு அப்படியே போயிடுச்சு. ஒரு மாதிரி ஒரு அந்த திருப்பி அதை அப்போல்லாம் டப்பிங் தானே லைவ் சவுண்டில் டப்பிங் பண்ணும்போது நீங்கள் பார்க்குறது அந்த செட்டில் அவங்க பார்த்ததில் 50% தான். அது வரவே இல்லை, முடியல. அந்த ஆள் நல்லா நடிச்சிட்டாரு, என்னால் முடியலன்னு நான். மணிரத்னம் டப்பிங்கில் உட்காந்துருக்காரு. ஐ திங்க் பாலாஜி சார் செட்லேயும் இங்கே ஏதோ டப்பிங் தேட்டரில் நடக்குது. முடியலன்னு பாட்டு 20 டேக் 30 டேக் போயிட்டே இருக்கு. அந்த சத்தம் வரல, அந்த சத்தம் வரலங்கிறாரு. தெரியும், நான் என்ன பண்ண சொல்கிறீங்க, அது வேற ஆள் நல்லா நடிச்சிட்டாரு, நான் என்ன பண்ணுறது, அந்த அளவு நான் நல்லா நடிகலைன்னு சொல்ல வேண்டியதாச்சு. சார், எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், பாடகர், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உங்களை எப்படி அட்ரஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லா நல்ல பெரிய இயக்குனர்களும் இழந்த அந்த சொர்க்கத்தை மீண்டும் பெறும், மீண்ட சொர்க்கம்பாங்க தெரியுமா, அதற்கான முயற்சிகளில் தான் எல்லாருமே இருக்கோம். அது என்னன்னா, மறுபடியும் ரசிகனாக அமர்ந்து இந்த இந்த சலனங்கள்லாம் இல்லாமல் டெக்னிக்கு என்ன டைமிங் பாருன்னு நீங்கள் பார்க்குறீங்களா, அதுலேயே உங்களுக்கு ரசிப்பில் கொஞ்சம் இழக்கிறீங்க. நீங்கள் இதை எப்படி பண்ணியிருப்பாருன்னு யோசிக்கிறீங்க இல்லையா, அதில் ரசிகனாக உங்களை நீங்கள் நடிகனான ஒரே காரணத்தினால அந்த கோஷன்ட் ஆஃப் ரசிப்பு கொஞ்சம் உங்களுக்கு பாதிக்கப்படுகிறது. கேமரா எங்கே வச்சுருப்பாங்க, லைட்டிங் எப்படி பண்ணியிருக்கான் பாருலாம் யோசிக்கும் போது அதையெல்லாம் இழந்து விட்டு நடு ஃப்ரேமில் உணர்ச்சியை மாத்திரம் ரசிக்கிற அந்த உன்னதம் ரசிகர்களுக்கு மட்டுமே வரும். அது அந்த நிலைமை எப்படின்னா, மறுபடியும் குழந்தை ஆகிட்டா நல்லா இருக்குமேன்னு நினைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஏக்கம், அதற்கான முயற்சி தான் நான் இன்னி வரையிலும் நான் வந்து என்னுடைய நைவிட்டி கலையாமல் பார்த்து கொள்கிறேன்னு சொல்வேன். நான் ரொம்ப கிளவராக எல்லாத்தையும் இது எப்படி சாதிக்கணும், அது அப்படி பண்ணணுன்ற திட்டங்கள் இல்லாமல் உணர்ச்சி பிழம்பாக இருப்பது நல்லதோன்னு எனக்கு தோணுது ஒரு கலைஞன் என்ற முறையில். ஃபைனலி இப்போ விஸ்வரூபம் 2 அது வந்து we're all excited, looking forward to it, எதிர்பார்த்துட்டு இருக்கோம். What can we expect in விஸ்வரூபம் 2 from விஸ்வரூபம் 1? The unexpected first. ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஏதோ அப்படி அந்த சிக்கல்லாம் வந்ததில் மிச்சம் இருக்கிறத போட்டு ஒரு வடகரை பண்ணிட்டார் ஒரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது உழைப்புன்னு பார்க்கும்போது விஸ்வரூபம் 1ல் இருந்த உழைப்பை விட அதிகம். இதில் தைரியமாக என்னுடைய யூனிட் என்னுடைய உழைப்பு கொடுத்த திமிரில் சொல்லலாம், வந்து பாருங்க, அப்போ தான் தெரியும்னு. We are really looking forward and we would like to wish you the very best. கட்டாயமாக வந்து ஒட்டுமொத்த இந்தியாவோட அண்ட் உலக தமிழர்களுடைய சப்போர்ட் வந்து விஸ்வரூபம் 2க்கு உண்டு அப்படிங்கிறது தாராளமாக சொல்லிக்கலாம். Thank you very much, sir, for all the experiences you shared about விஸ்வரூபம் today. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து படத்தை நம்மளோட வியூவர்ஸ் பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? பல பேர் பார்த்துருப்பாங்க, சில பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க, சில பேர் வாய்ப்பு இல்லாமல் பார்க்காம இருந்திருப்பாங்க, சில பேர் கோவத்தில் பார்க்காம இருந்திருப்பாங்க. அந்த கோவத்தில் பார்க்காம இருந்தவங்க கூட இப்போ பாருங்கள், அந்த கோவமெல்லாம் போயிடும். பிகாஸ் இட் இஸ் எ குட் ஃபில்ம். ரசிகைகள் பற்றி வந்து நான் சொன்னேன். அதில் ஒருத்தங்க உங்களோட தீவிர ரசிகை இப்போ நீங்கள் வந்த இந்த நேரத்தில் உங்களை பார்த்து ஒரு போர்ட்ரேட் மாதிரி உங்களை வரைஞ்சிருக்காங்க. அதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு இன்ஸ்டண்ட்டாக ஆசைப்படுறாங்க. ப்ளீஸ் வெல்கம் நிகிதா. இது ஏற்கனவே பண்ணது, இது இப்போ பண்ணது. தேங்க்யூ. உங்கள் சின்னத்திரையில் விஸ்வரூபம் முதல் முறையாக காண தவறாதீர்கள். வணக்கம்.